ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராக்கி பாவுக்கு அவங்க டேடி சிக்கன் வாங்கி கொடுத்தாரா. காலையிலேருந்து அவன் ஒழுங்காக சாப்பிட்லப்பா, அந்த மாதிரி ஊட்டி தான் விட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, அதனால் அவங்க அப்பா ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்தாரு. அது என்ன பண்ணுறாரு, நெஞ்சு கறியாக வாங்கி கொடுத்துட்டாரு, பெரிய பெரிய பீஸாக வாங்கி கொடுத்துட்டாரு. நைட் டைமில் அப்படியே வேக வச்சு கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான், கக்கி வச்சுருவான். டைஜஷன் நைட் டைமில் ஜீரணம் ஆகாது. சரி, என்ன பண்ணேன், நல்லா வேக வச்சுட்டு பிச்சு பிச்சு போட்டு தரேன். கையாலே பிசைஞ்சிட்டேன் கறியை. சாதமே இல்லை, வெறும் கறி மட்டும்தான் இருக்குதுல்ல. சாதம் ஒரு பொட்டு சாதம் கூட கிடையாது, ஃபுல்லாகவே பீஸ் தான். அது சாதம் மாதிரி நல்லா கையிலே மசிச்சு விட்டுட்டேன் பாருங்கள். அப்படியே கொடுத்தா என்னன்னு தெரியல, மோந்து பார்த்துட்டு தூரம் போயிட்டான். என்னன்னே தெரியல, உண்மையாகவே அவனுக்கு வயிறு தான் சரியில்லையா என்னன்னு தெரியல. சரி, கொடுத்து பார்ப்போம். அப்படியே கொடுத்தோம்னா ஒரு வேளை வயிறு சரியில்லாமல் இருந்தாலும் வாந்தி கறி பண்ணிடுவோம். அதனால் இப்படி பிசைஞ்சு மசிச்சு கொடுக்குறேன். இந்தப்பா சாப்பிடு, சாப்பிட்றாங்க. ஒருத்தர் கமெண்டில் சொன்னார், பேக்கெட்டில் அடித்த பொருளெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அதிகமாக அப்படின்ட்டு. அதிகமாகலாம் கொடுக்குறது இல்லைங்க. என்ன சொல்கிறது, 2 வாரத்துக்கு ஒரு முறை 3 பேக்கெட் வாங்குவோம். அதிகமாகலாம் வாங்க மாட்டோம். 2 வாரத்துக்கு 3 பேக்கெட்னால் பார்த்துக்குங்க. பெடிகிரி கிரேவி பேக்கெட்டு அவ்வளோதான் அவனுக்கு கொடுக்குறதே. அதை ஃப்ரெஷ்ஷாக பீஸு மாதிரி வாங்கி கொடுத்தா சமைச்சு கொடுப்போம். மீனோ சிக்கனோ இல்லை ஒரு சிக்கன் காலோ லெக் பீஸோ லிவரோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி கொடுப்போம். நாங்கள் சமைக்காத அன்னைக்கு அந்த பேக்கெட்டு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அது வாங்கிச்சு. அவனுக்கு சாப்பிட்றான், இதுக்கு தான் ஏங்கிடுறான். ஒரு இடையில 2 நாள் பிரேக் விட்டாவே அவனுக்கு இந்த மாதிரி ஏக்கம் வந்துடுது அவனுக்கு. வா, வெளியே வச்சிட்றாம்மா, ஓடியா வா, வெளியே வந்துடுவா. சாப்பிடுவா, சாப்பிடு, ஓடியா. யாரும் வரலவா, ஸ்ரீசக்காலாம் இல்லை, நீ சாப்பிடு. வந்து சாப்பிடும்மா, அக்கா ஸ்ரீசக்கா சாப்பிட்டுக்கோ, நீ சாப்பிடு. சாப்பிட்றேன் பாருங்க. இவனுக்கு இப்படி தாங்க பிடிச்சிருக்கு. பேக்கெட் ஐட்டம் வாங்கி கொடுத்தா அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேன்றான். இந்த மாதிரி 3 வேளை வச்சா கூட சாப்பிடுவாங்க ராக்கி. அதேமாரி சிக்கன் போட்டு சாதம் பொங்கி வச்சுட்டா அடிக்கடி பசி எடுத்துக்கும் அவனுக்கு. ஏற்கனவே ஒரு முறை நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி சமைக்கிற அன்றைக்கி சும்மா கிச்சன் பக்கம் போய்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்லாம் சும்மா ஆசைக்கு என்றைக்குனா ஒரு நாள் தான் கொடுக்க முடியுமே தவிர அடிக்கடிலாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது இவங்ககிட்ட. சாப்பிடுப்பா, சாப்பிடு 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 சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக அவனோட டின்னர் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு காலையில் பார்ப்போம். பாய். சாப்பிடு சாப்பிடு.